வேலை செய்யற. அப்போ ஊரில் எவ்வளோ படிகள் இருக்கிறீங்க, 10 வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து நிற்கிறீர்கள், எல்லாரும் நின்று அந்த இந்த வேலையை பார்க்க தெரியா நிற்கிறீர்கள் போடாது. விவரம் பாடுற ஐயா வராட்டிக்கு இந்த ஆள் சில வழியில் விவரங்கள் பாடுறது. ஏதோ வேற மொழி டான்ஸுகள் எல்லாம் ஆடுறாங்க, வேறு நாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுபடுறது என்ன அதுகள் இல்லை. இதான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் நிற்கிதான். ஏன்னா உங்காலி பக்கங்களில் நிறையா கோயில்களில் இதைத்தான் பிடிக்கிறாங்க. வித்தியாசமான உடுப்புகளெல்லாம் போட்டு கொண்டு வந்து ஆடுறாள், ஏன் ஆடுறாள், எதுக்கு ஆடுறாள், என்ன சிலது பள்ளிச்சு கொண்டு நிற்கிறது அதில் பார்த்துக்கொண்டு. சாமிக்கு ஆக்கள் இல்லைன்னா இந்த வெளிநாட்டுக்கு போக மிச்சம் இங்கே இருக்குதானே இருக்கிறது. அதுகளை ஒழுங்கா கோயிலுக்கு போனாலே தூக்கலாமே. அண்ணா பேரை சொல்லுங்க. கூனா ராஜேஷன். கூனா ராஜேஷ். எவ்வளோ அண்ணன்? 2000 போடுங்க. சந்தி விட்டு வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ இருந்தோம்? அது தந்திருக்கிறாரு. உங்களுக்கு கோயிலில் நோட்டீஸ் அடித்து போட்டு போன வருஷம் எங்களோட திருவிழாக்கு எவ்வளோ தந்தவையோ எல்லா லிஸ்ட்டும் வரும். அதே மாதிரி இந்த முறையும் அடித்து தருவோம். தயவு செய்து நீங்கள் அடுத்தவனை எவ்வளோ வந்தவனு போன எவ்வளோ வந்தவனு கிளராக ஆகணும். ஏன்னா நீங்கள் கோயிலில் அங்கே திருவிழாக்க வந்து நின்று இதெல்லாம் கதைக்கிறீங்களா? திருவிழாக்கு அவன் அதை கொடுத்துருக்கான், போன முறை இந்த 500 கொடுத்தவன், இந்த முறை 400 கொடுத்தவன்னா அவனோட ஏன் நான் சொல்லிக்கிறீங்க. அங்கே 4ஆம் திருவிழாக்காரரை பாருங்க, அவங்க எவ்வளோ எல்லாம் வடிவா காசு சேர்த்து எவ்வளோ சிலவழித்து வடிவா செய்கிறாங்க. கோயிலே ஒரு திருவிழாண்டா அது எப்படி இருக்க வேணும். நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா செய்கிற திருவிழா. போன முறையும் 2000 தான் தந்திருக்கிறீர்கள் உங்களோட. போடுங்கண்ணா போடுங்க. என்ன போடுங்கண்ணா போடுங்கண்ணா. ஒரு உள்ளூர்காரங்களும் இப்படி தானே கொஞ்சம் கூட தாங்கணும். இப்போ எவ்வளோ விலை விற்குது தெரியுமா சாமான எழுதுகள். அதான் விலை விற்கிற வழியா காசு இருக்குது இல்லை. என்ன இருக்குது இல்லை, அங்கே ஐயாவே தங்களோட காசெல்லாம் கூட்டி போட்டணும். இப்போ அவைகளுக்கு எவ்வளோ நிறையா காசு கொடுக்க வேண்டிக்கிறாரு. நீங்கள் இந்த 2000 தந்து போட்டு கதை உங்களுக்கு அவனை எவ்வளோ வந்தோம் இவ்வளோ எவ்வளோ வந்தவங்க போடுங்க. வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட பார்த்து வேணுங்கண்ணே. முதல்ல அங்கே வாங்குவாங்க, முதல் நாளே அங்கே கோயில் கலவோன்னு நிறைய வேலை நடக்கும். எல்லாம் செய்யலாம் போங்க. வாங்க முதல் நேரத்துக்கு கோயிலுக்கு வாங்க. பங்களுக்கு இதான் வேலை கேட்டாலும் ஒன்றும் சொல்கிறேன். எங்கிடா வாங்கடா பாடி, சும்மா ஒவ்வொரு ஷார்ட்டுகளை சொல்லி கொண்டு நிற்காம வாங்கடாப்பா. என்ன பிரச்சனை? நான் நேற்றே சொன்னேன் தானே நான் போப்புறம் உண்டாகி. எல்லாரும் ஒவ்வொரு தினம் எடுத்து ஒவ்வொரு கதை ஒவ்வொரு ஷார்ட்டு சொல்லி கொண்டு நிற்கிறீர்கள். நான் பாரு இப்போ எத்தனை வீடலாம் 30-35 வீடு வந்துட்டேன். நல்லா வாங்கடா பேருந்து அங்கே வந்து நின்று உங்களுக்கு நடக்கிற கூட்டங்களில் வந்து அது நோட்டு இது நோட்டு என்று சொல்ல வேண்டியது. ஒரு வேலை வட்டி ஒழுங்காக ஒன்றும் செய்கிறேன். வாங்கடா அம்மையா வாங்கடா. போன வருஷம் இப்படி தான் செஞ்சு சொன்னேன். உண்மையாக இந்த நிர்வாகத்தில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. சரியா வந்து தொலை வை. நான் இங்கே எவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே அக்குட்டின்ற வீடு நான் வந்துட்டேன். சரியா வா, சந்தி அடிக்கு வா வை. அக்குட்டி என்ன ஓய் அதில் நிற்கிறீங்களே. நிற்கிறேன் வாங்கோ. பிச்சுமணி என்ன தொடங்கிட்டியல உங்களுக்கு வருஷம் திருவிழா தொடங்கினா அப்புறம் என்ன பிடிக்கல அவங்க என்ன பிடிக்க கோயில் என்ன திருவிழா செய்யத்தானே வேணும். அது நான் குறையா சொல்ல இல்லையா சொல்றேன். வருஷம் தொடங்கிட்டீங்களா? அப்போ நீங்க ஒரு சில பேர் தான் எல்லாம் திருவிழா எடுத்து நடத்திக்கிறது செய்கிறீர்கள். அது என்ன புலமே 3-4 பேர் வரணும், தனி ஒரு ஆள் வந்து நிற்கிறேன். எங்கேப்பா ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு ஷார்ட்டு சொல்லி கொண்டு நிற்கிறானப்பா. ஏன் எங்கே போனவங்க என்னென்னு தெரியும் கிடக்கு. போன வருஷம் இப்படித்தான் இவங்களை அந்த அவன் இவனை கொண்டு நிர்வாகத்துக்கு தலைவராக போட்டதுல இருந்தால் இந்த வேலை வந்து ஒன்று நிற்குது. ஏன் அவன் செய்வான்னு சொல்லி தான் எல்லாம் தூக்கி போட்டவங்க. என்ன செய்கிறாங்க அவங்க கோயிலில் அங்கே திருவிழா தொடங்கி அங்கே வசந்தவண்ட பூஜை முடிஞ்சு சாமி வெளியில் சுத்த வேலைகளை தான் கோயிலுக்கே வராங்க. முன்னுக்கு வந்து ஒரு வேலையும் செய்கிறாங்கல்ல. அதை கூட என்ன அறிஞர் வசந்தவண்ட பூஜை சரியா லேட் ஆகுதான். ஏன் ஐயர் மேலே அவையில எதுவும் பிரச்சனையோ? ஏன் அவ்வளோ நேரம் எடுக்குது? சின்ன பிள்ளைங்க திருவிழா பார்க்குறேன் இல்லையா? அதுக்கு இல்லைல்ல இப்போ கோயிலில் வேலைக்கு ஆளை போட்டது திருவிழாவை வேலைக்கு ஆளை போட்டதில்லை. அவன் ஏதோ கொஞ்சம் சம்பள பிரச்சனையாமண்டு இனிமேல் வரமாட்டான்ட்டு இடையில விட்டுட்டு போயிட்டான். உள்ளுக்குள்ள திருவிழா நேரத்துக்கு சம்பளத்துக்கு ஆளை பிடிக்கிறேன் கரைச்சலாக கிடக்கு. வேலை செய்யறா. இப்போ ஊரில் எவ்வளோ படிகள் இருக்கிறீங்க, 10 வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து நிற்கிறீர்கள், எல்லாரும் நின்று அந்த இந்த வேலையை பார்க்க தெரியா நிற்கிறீர்கள் போடாது. எங்கே அதுகள் உள்ளுக்கு அந்த வேலைகளுக்கு நாங்கள் சரி பெற மாட்டோம். அதுக்கு ஐயராக்களோட அந்த பூசை இதுகள் எல்லாம் தெரிஞ்சாக்கள் இல்லை தேவை. அன்றைக்கு 108 சங்காபிஷேகம் நடக்குது. 108 சங்குக்கு நூல் சுற்றணும். நீங்கள் சுற்றுவீங்களோ நூல்? 108 செம்புக்கு நூல் சுத்தம். எல்லா வேலை தான் அவர் என்ன செய்கிறோம். அதுக்கு சம்பளத்துக்கு ஆள் கொடுக்கணும் நாங்கள். அவங்கள கொண்டு முன்னுக்கு தெப்ப போடுற ஆளுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்க வேணும். அங்கே கொண்டு அச்சின ஜாமான்கள் தட்டுகள் வைக்க வேணும். விபூதி தட்டங்களை கொண்டு போட வேணும். பலமையா செய்யறதானே. நான் சொன்னான் முன்னுக்கு வசந்த வேண்டதுக்கு முன்னுக்கு சாமிக்கு பூசை தொடங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய வாங்கில் வைக்க சொல்லி பெரிய கட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தார்.
அந்த கட்டில அங்க பின்னு இருக்கிறார். இவங்களை செப்பு பார்த்து இந்த குத்து விளக்குகள் அதுகளை மினுக்கிறதுக்கு கொண்டு போய் அந்த நல்ல கட்டில பாவிச்சிருக்கிறாங்க. குனிஞ்சு வேலை செய்யறாங்க. கட்டில வச்சுதான் மினுக்கி இருக்கிறாங்க. அங்க புளி போட்டு தேய்ச்சிருக்கிறார். கட்டில் ஃபுல்லா புளி இடாது. அதே வலிவா கட்டில கழுவி வைக்கல. பார்த்தா பஞ்சாமிரதம் எல்லாம் கொண்டு போய் கிடாது. சரி, ஒரு பெரிய பிரச்சனையா கழுவி போட்டு தூக்கி அங்க வைக்கிறது வேணத்துல. இவன் கொண்டு போய் பஞ்சாமிரதத்தை ஒழிச்சிருக்கிறான். ஐயா அந்த பேக்குக்குள்ள பஞ்சாமிரதத்தை எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் பெரிய ஓத்திரமா இல்லை கிடக்கு வாங்கலாம். சரி, நாண்டே கடைசி ஆனந்த நிர்வாக கூட்டு மண்டை உடைச்சு போட்டாங்களா? அது இவங்க அடிபட்டிருக்காங்க. எனக்கு அந்த வயது நாளுக்கு என்ன உடைச்சவங்க மண்டே யார் உடைச்சது? சின்ன படிக்கல, சின்ன படிகள் இல்லை. இந்த அவங்கெல்லாம் வந்து போன முறை இவங்க வந்து குழப்பம் ஒரு காலம் குழப்பாம இருக்க மாட்டாங்களே. என்ன வேலை ஒன்றுக்கும் பாறை இல்லை, கோயில் திருவிழா பக்கம் பாறையில ஒன்றுக்கும் பாறையில அப்புறம் குழப்புற கண்டு மட்டும் நின்று ஏன் இப்படி இருக்கிறாங்க? வாழையில என்ன விலை விற்குது? வாழையில பெரிய கட்டு வாங்கி கொண்டு வந்து அன்னதான மடத்துக்காக போட்டு விட்டாது. அதுல ஏதோ சாப்பிடக்குள்ள கிழிஞ்ச வாழையில தந்துட்டாங்களா மடத்துலன்னு சொல்லி அதுக்கு குத்துப்பாடு. அது பொங்கல் அந்த பொங்கல் படிக்கல அங்கட அதுக்கு வந்து குத்துப்பாட்டு. அந்த என்னடாப்பா இவ்வளவு சனம் இருக்குது, சனம் ஒரு குறநரை இல்லாம வடி அன்னாரத்தை வடிவா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு போதெல்லாம் அப்புறம் என்ன இவியலுக்கு வாழையில கிழிஞ்சானே இன்னொரு வாழையில எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானே. அதுக்கு என்ன குத்துப்பாடு? அந்த கரல்ல தான் அந்த கிழவன் கடிச்சிருக்காங்க மீட்டிங்ல. அது அவர் மரத்துக்கு வச்சு கேள்வி கேட்டவர் அவங்க பிள்ளை அடிச்சிருக்காங்க. என்னடாப்பா அந்த ஆள் வயது போன அந்த ஆளுக்கு அடிச்சிருக்காங்களாப்பா? அந்த ஆள் தங்கமான மனுஷன் தேவாரம் பாடுற ஐயா வராட்டிக்கு இந்த ஆள் சில விலையில தேவாரங்கள் பாடுறது. அதுதான் இப்பத்திய இந்த சில்வண்டுகள் இங்கே தேவாரம் பாடமாக்குது. எல்லாம் தேவாரம் முந்தி நாங்கள்லாம் ஒரு தேவாரம் பாடமாக்கி எல்லாத்தையும் செய்து கொடுத்தது. இப்போ பார்த்தா இந்த சின்னங்கள் படிக்க படித்ததோட சரி, கோயில் வழியாக போய் தேவாரம் பாடுவோம் அந்த பழக்கம் ஒன்றும் இல்லை. இனி அவர் சண்முகம் ஐயா அவர் இல்லாம போன அப்புறம் இனி யார் தேவாரம் பாட போடுறான்னு தெரியாது. எனக்கு தேவாரம் ஒன்றும் பாடணும். நீ அது இல்லாட்டியும் பரவாயில்ல, கோயிலுக்கு எப்படியாச்சும் வேலை செய்ய ஒன்று தெரியுது. இல்லாட்டியே உங்க சுருட்டுறியல ஒரு பக்கம் சரி அப்படி ஒன்றும் இல்லை தானே. உங்களுக்கு நிர்வாகம் என்றாலே உடனே கதை சுருட்டுறது. சுருட்டாத நிர்வாகம் உலகத்துல இல்லையோ ஒழுங்கா நடத்துற அவனவன் நிர்வாகத்துல இருக்கிறவன் சில பேர் தண்ட காசை போட்டு செய்து போட்டு போறான். அப்படி இதா சொல்ல நல்ல நல்ல நிர்வாகங்கள் எல்லாம் கிடக்கு. எத்தனையோ நிர்வாகம் நான் எல்லாரையும் கூற இருக்குத்தான். ஆனால் கொள்ளி அடிக்க நிர்வாகம் கண்ணுக்கு தெரியுது. அதான் சொல்றேன். ஒரு சில இருக்கு. நான் அப்படி இருந்தா நல்ல நான் ஆசைப்படுறேன். நிர்வாகத்துல களவு இல்லாமல் போய் பிறலி ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எல்லாருமே சந்தோஷம் தானடாப்பா. 12ஆம் திருவிழாக்காரர் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன இந்த முறை என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோமா? இந்த முறை நாங்கள் நாதஸ்வரம் தவில கொண்டு வந்து போடுவோம் இருந்தது. அது வளமையா பிடிக்கிறான் சரியா ரெண்டு சொல்லி போட்டு இது எங்கட திருவிழாக்கு இல்லை, எங்கட 14 தானே அவியல். இது 12காரர் வேற மாதிரி மேளங்கள் எல்லாம் வந்திருக்கான். அப்படி சைட்டுகள் அடிக்கிறது இந்த இந்த மேளங்கள் அப்படியெல்லாம் வந்திருக்கான். நான் பார்த்துறேன் அந்த ஆடுறாங்க கொஞ்சம் மரகர உடுப்போட எல்லாம் வந்து ஆடிக்கடி எல்லாம் செய்துகள். அதுகள் என்ன இப்போ நான் கொஞ்சம் பட்டியெல்லாம் வந்து அடிக்க போறாள். அதையா உந்த உதுவலன்னு செய்யாங்க உங்க கோயில் வழியாண்டு உந்த கூத்துகளுக்கு கோமெண்ட் சொல்லி போடாங்க. நீங்கள் சும்மா பார்த்தேன் எங்கேயோ எல்லாம் கோயில் திருவிழா ஆடிய முன்னுக்கெல்லாம் ஏதோ வேற மொழி டான்ஸுகள் எல்லாம் ஆடுறாங்க, வேற நாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுபடுறது. என்ன அது என்னண்டா இப்படி ஒரு கோயில பிடிக்க இனி மற்ற கோயிலும் போட்டிக்கு அதே தான் பேர்ன் பண்ணிப்பான். கொஞ்ச காலம் அந்த ஜான பைத்தியம் வந்தது. ஒரு கோயிலில் ஜானேன்னா எல்லா கோயிலையும் ஜானை, ஒரு கோயிலில் செண்ட மூலம் பிடிச்சா எல்லா கோயிலையும் செண்ட மூலம் அந்த விளையாட்டு. அது என்னண்டா அந்த முந்தி சின்ன மலை மதுகள் பிடிச்ச மாதிரி இப்போ இந்த இதுகளை பிடிச்சி அடிப்பம் பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் அந்த காலமோட அப்புவா கடை காலத்தில் செய்திருக்கோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? என்னடா 12ஆம் திருவிழாவில் ஏதோ 30 பட்டியெல்லாம் இறக்குறாங்களா? நாங்கள் ஒரு 40 இறக்குவோம். என்ன அந்த பட்டியல் வந்து அந்த இது அரகுரா டான்ஸ் ஆடுறதுக்கு பட்டியல் வந்து முன்னுக்கு ஒரே மாதிரி ஒரு 15 ஆடும், ஒரு 15 பட்டியல் மேளகத்தை வச்சு அடிச்சு கொண்டு வருவாங்க. அதேன்டாப்பா அதே புதுசா கொண்டு வந்து எங்கட கோயிலுக்கு ஏண்டா பூஜை மற்றவனவனும் பிடிக்கட்டும், அது எங்களுக்கு தேவையில்லை. எங்கட ஊர் கோயிலுக்கு ஏண்டா கொண்டு வாரியல் இந்த மாதிரி கொஞ்சம் படிவா செய்வோம். சரி அதை விடு. ஊர்ல இருக்கிற புள்ளையில நிகழ்ச்சி இருந்து போடுவோம், பழக்கி போடு பரதநாட்டியம் அது இதண்டா அதுல பழக்கி போட்டு போடுங்க. அது வளமையா போடுறோம். இல்லாட்டி இந்த காத்தவராயன் கூத்துகள் அந்த கூத்துகள் இந்த கூத்துகள் கூத்துவலை ஆச்சு போடுங்க. சனம் இருக்காது. சனம் இருக்காட்டியும் அதே இப்போதைய காலத்துக்கு மாத்திக்கிறியாச்சு போடுங்க. என்ன செய்யறது நாங்கள்? ஏன் புதுசு அண்டே பார்க்குறோம் ஒரு வீடியோ வருது, அது என்ன டான்ஸ் என்றே தெரியல, எந்த நாட்டுன்னு தெரியல. வித்தியாசமான உடுப்போடெல்லாம் போட்டு கொண்டு வந்து ஆடுறாள். ஏன் ஆடுறாள், எதுக்கு ஆடுறாள் என்னது சிலது பள்ளிச்சு கொண்டு நிற்கிறது. அதில் பார்த்துக்கொண்டு நாங்கள் எங்கடைய ஆக்களுக்கு பார்க்குற ஆக்களுக்கு இப்போ அந்த எங்கட இதுகள் எங்கட கலைகள் அதில் பார்க்குறதுக்கு தயாரில்லை. ஏதாச்சும் புதுசு புதுசாக போட்டால் புதுசு புதுசாக கொண்டு வந்தால் தான் பார்க்குறதுக்கு ஆக்கள் இருக்கு நம்மளோட. என்னென்னு தெரியல எங்கட ஊர் சனத்தின் இது போட்டது
அன்றைக்கு அந்த அவள் பாமினின்ற பட்டேன் சின்ன பட்டையை கொண்டு வந்து டான்ஸ் ஆட விட்டியல் அது டான்ஸ் ஆடுது கேட்குறேன் அது தையா பியான்னு குளறுது. அது சின்ன பிள்ளைகளா அது ஒழுங்கா பழக்காட்டியா தானே அப்படித்தானே ஆடு கொண்டு ஒழுங்கா பழகலண்டா அது அதை விட சின்ன பிள்ளைகள் என்றாலும் பாட்டுகளை பார்த்து தெரிஞ்சு வச்சு பழக்க சொல்லுங்க. சின்ன பிள்ளைக்கே இந்த இப்படி அரகுற உடுப்பு போட்டு கிங்கினி மங்கினி பாட்டெல்லாம் கொடுக்குறீங்க. சினிமா பாட்டுலேயே இவ்வளவு நல்ல பாட்டுகள் இருக்குது. ஏன்னா அந்த ஊர் சொல்றியா பாட்டு தான் போன வருஷம் அது அப்படி ஒன்றும் தேவையில்லை. இந்த கொஞ்சம் பாட்டுகளே பார்த்து கோயிலில் சில பாட்டுகள் என்ன வரிகள் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்து ஆட விடுங்கோ. அவ்வளோ நல்ல டான்ஸ் பரதநாட்டிய பாட்டுகள் இருக்குடாப்பா, அவ்வளோ டான்ஸுகள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இசைக்குழு படித்தாலும் நல்ல பாட்டை பாட சொல்லுங்க. ஏன் கொஞ்சம் ஆகலும் ஓவரான பாட்டுகள் எல்லாம் பாட விடுறீங்க. சில பாட்டுகளை கேட்க வேலை கிடக்கப்பா. ஏதோ அது அந்த வேற நிகழ்ச்சிகளுக்கு வந்து குத்தாட்டம் வர்ற மாதிரியே பாடுறீங்க நீங்கள். அப்படியான பாட்டோட டான்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அதுகள் இல்லை, இதான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் நிற்கிதான். ஏன்னா உங்காலி பக்கங்களில் நிறைய கோயில்களில் இதைத்தான் பிடிக்கிறாங்க. முன்னுக்கு 4-5 பட்டையில் அது உங்கால என்ன கிடக்கட்டும், முன்னுக்கு ஆடினான பின்னுக்கு ஆடினான அது கிடக்கட்டும். எங்கட ஊருக்கு தேவையில்லை. அப்போ அது வேறு 6 காசு வச்சுக்க என்ன செய்து விளையாட்டும். இப்போ எங்கட ஊருக்கு தேவையில்லை. 50-60 லட்சத்துக்கு வடியும் வாங்கி கிடக்க போடாது. அதுவும் எங்கே இடையிலேருந்து வந்ததுதான். வடியெல்லாம் கொளுத்துவோம். அதுவும் அந்த காலத்தில் நாங்கள் கொளுத்தி கொண்டுக்கிறோம். அதுவும் முதல் இருந்து வரியாது. இடையில வந்ததானா அப்போ அந்த வடி கலாச்சாரம் எல்லாம் வடியில் கொளுத்தி போடுவோம். படியா எல்லாத்துக்கும் படிதான். செத்த வீட்டுக்கும் படிதான், தண்ணிவாப்புக்கும் படிதான், பிறந்த நாளுக்கும் படிதான், கோயில் திருவிழாக்கும் படிதான், எல்லாத்துக்கும் படி. அது பழகி போச்சு. நீ ஒன்றும் செய்யல. காலம் ஃபுல்லாக இருக்கத்தான் போகுது. இனி இப்போ புதுசாக கொண்டாடுறதுல இனி ஒரு 5 வருஷத்துக்கு பிற வர ஆக்களும் தெரியானே ஜெனரேஷனுக்கு. அது நக்கியும் இது எங்களோட பாரம்பரியத்தை இருக்காக மாட்டேன். இது அப்படியே பரவிப்போம். இனி நாங்கள் கொஞ்சம் இப்போ இரவு திருவிழாண்ட வடியால் தான் வடியலையும் போட்டு இந்த முறை அங்கே மற்ற சந்திகான கொஞ்சம் டிப் லைட்டுகள், கடல் லைட்டுகள், சூடல் லைட்டுகள் எல்லாம் நூட்டி சரி. இந்த வடியல் எல்லாம் போட 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் ஆக்களை பார்த்து போட சொல்லுங்க. போன முறை 2 பேர்ட்ட வேட்டிக்கல சாரைக்கெல்லாம் பூந்த அந்த வடியல் எல்லாம் எரிஞ்சு அது பெரிய குடும்ப பிரச்சனையா போகும். 1-2 தப்பி அங்கே பக்கம் போகிற வாய்ப்பு தானே. அதுக்கு என்ன அப்படியெல்லாம் பார்த்து வடி கொளுத்துறாண்டாலும் ஒரு ஓரமாக போய் கொளுத்த சொல்லுங்க. ஆக்களுக்கு இல்லை என்ன வடிவானங்கள் விடுவேன். பத்தாக்கா அது வேற சில இடங்கள் வடிக்குது இல்லை, தாரமாரா வடிக்குது. இந்த முறை கொஞ்சம் வடக்கு வீதியில் நிற்கணும். இந்த அவங்க அடிக்கிறாங்க அவ்வளோ. ஒரு திருவிழா நடத்துறதுல இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு இதுகள். ஒவ்வொருத்தர் எல்லாட்ட சுவைக்கு மாதிரி செய்கிறாண்ட நிகழ்ச்சி தயார்படுத்தினாண்டா இவ்வளோ கஷ்டம். இங்கே குட்டியான என்ன வீட்டில் வந்து நிற்கிறேன். இவ்வளோ வீடுகள் வாங்கிக்கொண்டு தனியாக இல்லை வாங்கிக்கொண்டு வரணும். அவங்க நின்றுட்டாங்களே இல்லை வராமல். என்ன கோதாரின்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லி கொண்டு நிற்கிறாங்க. நான் இங்கே தனியாக காது ஏற்றோன்னு தெரியுறேன். களைச்சி போனேன். இதில் வந்து அக்குட்டியான என்ன வீட்டடியில் இருக்கிறேன். இது சும்மா ஆச்சு கொண்டு இருக்கிறேன். இனி உங்களால் கொஞ்சம் பேர்கிட்ட சேப்பம். ஓ எங்கே நினைக்காது? வெளி மாவட்டமோ இல்லை வெளி நாடோ இந்தியாவோ? எத்தனை பட்டியல் வேறு வாழது? உடுப்பு என்ன கலரில் உடுப்பு போடு தேவையில்லைடா. அப்போ சரி, நான் விசாரிச்சுட்டு ஒருக்கா சொல்கிறேன். எவ்வளோ விலை, என்ன மாதிரி காசு, எத்தனை மணத்தியால் நிற்பாளவே. அவ தங்குறதுக்கு வீடு ஒன்று கொடுக்கணும். ஓகே, வெளிக்கிறதுக்கு. சரி. மேக்கப்புக்கு அதுகளுக்கெல்லாம் தேவை. சரி. சாப்பாடுகள் அதுகள் அரேஞ்ச் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. எவ்வளோ காசு என்ன மாதிரி ஏதாச்சும் கேட்டுட்டு அடிங்க. சரி என்ன? சரி. சரி. என்ன அது இந்த இவ்வளோ தான் பட்டியலை கழிச்சு கிடக்கு. யார் பட்டியல் எடுக்கிறோம்? பரதநாட்டியத்துக்கு இல்லை. அப்போ இந்த அவங்க இப்போ சொன்னேன் 12ஆம் திருவிழாக்களை பிடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் பிடிக்கணும். அந்த அரவுற உடுப்புல போட்டு ஆடுறாங்க. அடே உதவி இல்லாமேன்டாப்பா இப்போ சொல்லி கொண்டிருக்கிறான். ஒன்றும் தேவையில்லைண்டு விடுங்க. அது வேற யாரும் பிடிச்சா பரவாயில்லடாப்பா. வேற ஊர் கோயில் என்ன செய்ய துளை? வேற ஊர் கோயில் இல்லையாண்ணே, எங்கட கோயில்லையே 12ஆம் திருவிழாக்காரர் பிடிக்கிறாங்க. ஐயோ, நீங்கள் இப்ப 12ஆம் திருவிழாக்காரர் உதவ பிடிக்க, திருப்பி அடுத்த திருவிழாக்காரன் அதை பிடிப்பான். இது போட்டிக்கு போய்கொண்டே இருக்கணாப்பா. எங்கட கோயிலே போட்டிக்கு பிடிப்பாங்க. அது விளங்காத இங்கே ஊர் வழியை வேற இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து போடுறாங்கடாப்பா. புது டான்ஸுகளும் அதுகளும். அது அவர்கிட்ட விருப்பம் போட்டு துளைக்கணும். எங்கட ஊர்ல தேவையில்லை. இது நீ இப்ப இந்த வடியல் வந்த மாதிரி இது அப்படியே பழகி போடும். எத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம் போட்டா தான் கோயில்களுக்கு சனம் பெருமண்ண. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் பகல் திருவிழாவுக்கு வழி வீதி சாமி சுத்துறையில். ஏனெண்டா சாமி தூக்க ஆக்கள் இல்லை, சகடையில் வச்சு தான் சுத்துறோம். அப்புறம் வெளி பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இரவு திருவிழாவுக்கு தான் வெளிப்பக்கம் சுற்றுது. அதுக்கு தான் கொஞ்ச நேரம் சனம் பெரு. ஊரில் சாமி தூக்க போன காரணம் வந்து முழு பொடியல் பட்டியல் எல்லாம் வந்து வெளிநாடு போனது. எல்லாரும் குடும்பம் எல்லா நாடுகளும் போனால் இங்கே சாமி தூக்குறது.
அப்புறம் அங்க ரெண்டு கொண்டு அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க நீங்கள். ஏன் மெட்டாக்களுக்கு என்ன பலம் இல்லையே நிற்கிறேன். அப்படி இல்லை, இங்க நின்ற படியில் இப்போ எத்தனை பேர் போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. எல்லாரும் வெளிநாட்டு போனா சாமி தூக்க ஆக்கள் இல்லை தானே வரும். சாமி தூக்க ஆக்கள் இல்லைன்னா என்ன வெளிநாட்டுக்கு போக மிச்சம் இருக்குது தானே இருக்கிறது. அதுகளை ஒழுங்கா கோயிலுக்கு போனாலே தூக்கலாமே. மிச்ச வண்டியில் கன பேர் போய்கொண்டு இளம் மட்டம் புள்ளா ஏதோ ஒரு சாட்டு சொல்லிக்கொண்டு வெளிநாடு போய்கொண்டிருக்கு. போய்கொண்டு இருந்தால் இங்கே தானே பேர் நிலைமை. கிளடு கட்டிய ரெண்டு தூக்குறது. சாமி தூக்குறதுக்கு முன் கொம்பில் ஒரு 10 பேர், பின்பதில் 10 பேர், 20 பேர் காணும். ஊருக்கு 20 இல்லையே, 20 நிற்கிது தானே, மிச்சம் 20 தூக்க முடியாது. 20 நிற்கிது, 10 பேர் குடிச்சு கண்ட எல்லாத்தை பாவச்சு போட்டு நடுங்கி கொண்டு தெரியுங்க. அதுகள் இப்பவே ஒரு 60 வயது தாண்டி நாட்கள் மாதிரி கையெல்லாம் நடக்க சில பேருக்கு. என்னத்தை பாவி துளைச்சு வரியாது இந்த ஊசியல் கர்மங்கள் எல்லாம் பாவச்சு. சம்பவம் தெரியுமா, சில பொண்டுகளும் ஊசி பாவிகள் நிறமாகிறது பார்க்கலையே. நீ துடி முதல் நான் நினைச்சது இந்த கொரி கிரீம் அதில் போட்டு, இப்போ ஊசியா ஆக்கள் சேப்பெல்லாம் மாறி பெரிய நடிகை மாதிரி வந்து நிற்குது. பார்த்தா ஊசி, ஏதோ ஊசி ஏத்துறதான். ஊசி ஏத்துறா அது கிரீம் பூசினா மூஞ்ச மட்டும்தான், பூசுற இடம் மட்டும்தானே வெள்ளையாக கை கால் கரப்பா. இது என்ன சொல்லுவான், ஊசி அடிச்சு விட்டா ஆள் முழுதா ஆள் புல்லா வெள்ளை, காலுகள் கையால் எல்லாம் வெள்ளையாகி ஆக்கள் வேற மாதிரி. நான் யோசிக்கிறேன் என்னண்டு இதுகள். ஒருபோல கோயில் திருவிழாக அந்த லோ லைட்டுக்கு தான் ஆக்கள் வடிவாக்கிற காக்கும். இந்த மேக்கப்புகள் பூவுகளோட வர கொஞ்சம் ஆக்கள் சாரிகளோட வர கொஞ்சம் வடிவான புள்ளிலாம் தெரியுதாக்கும் மேக்கப்புலாம் அடிச்சுட்டு விடுவாங்க. பார்த்தா பகலில் பார்த்தாலும் ஆக்கள் அப்படி தான் கிடையாது. புறாவுதான் விசாரிச்சான அது ஊசியா, ஆக்கள் வெள்ளி ஆகிறதுக்கு ஊசி. சரி என்ன நீ யோசிக்கிறீ ஊசியோட போட்டு விடுவோம். என்னடா எனக்கு கூட ஆளாம் தெரியாது அந்த ஊசி போட்டு வெள்ளி ஆகிறதுன்றது. அப்படி இல்ல இல்ல விடவேடாது. எங்கட ஊருக்கு கருப்பா இருந்தாக்கலாம் நல்ல வெள்ளையா வராக்காரன ஊசி உதுவும் இப்ப அப்படியே பரவ போகுது. காலம் ஃபுல்லா நீ ஊசி போடுறது, வெள்ளையாரண்டா ஊசி போடலாம். என்னடாப்பா கருப்பண்டா கருப்புலயும் ஒரு வடிவு இருக்குதானடாப்பா. சரி அது ஏன் வெள்ளையா தரவன் மட்டும் ஜோசி என்ன எதோட போட்டு நீங்க என்ன இனிஷியல் உங்களுக்கு எழுது வேற என்ன பூசா கேட்குறேன். என்ன இனிஷியல் ஒன்று இந்த விழா குட்டி ஓடு எல்லாருக்கும் தெரியும் தானே. பிறகு இனிஷியல் போடணும் முன்னுக்கு போடு. நீங்கள் போன வருஷத்து 3 வருஷம் என் பேர் அடிக்கல தான், பேர் போட இல்லை நோட்டீஸ் இல்லை. நான் அதை குறையா சொல்ல இல்லை, நான் அப்படி செய்யாத. எவ்வளோ போடுறேன், எவ்வளவு 5000 போடு. பலமேனா தான் இப்போ 5000 தானே போடுறேன். 5000 தான் போடுறது. நம்ம கொஞ்சம் கூட காசு ஆக்கல்கிட்ட கூட காசு ஒன்றும் இல்லை, 5000 தான். மனுஷன் உழைப்புகள் எல்லாம் சரியாக கரைச்சலாக கிடையாது. இப்போ சனம் இரவு திருவிழாவுக்கும் கொஞ்சம் குறைதண்டு போட்டு இரவில் நாங்கள் அன்னதானம் மாதிரி கொடுக்க போகிறோம். இரவில் புட்டும் ஜாம்பார் அப்படி. என்னடா நீங்கள் விட்டா இதுகள் பானும் ஜாமும் குடிப்பியலோடாக்கு அப்புறம் மயோனஸும் குடிப்பியலோடாக்கு எல்லாம் கொடுத்து கடை மாதிரி ஆக்கிடுவல் போடாக்க எல்லாரும். என்னடா ஆரம்பத்தில் அன்னதானம் கொடுத்தாங்க, இப்போ பார்த்தா எல்லாம் கொடுக்க வழி கட்டியார் கடைசியா. இரவில் கொடுக்கணும், இரவில் சாப்பாடு விட்டா முட்டை பொரியலும் குடிப்பியல் போடாது புட்டுக்கு சாப்பாடு கோயில் சாப்பாடு கொடுத்தா தான் சனம் வருது. அது சரி, அதே பாதி வருது இல்லை எனக்கு விளங்குது. கொஞ்சம் அந்த இப்போ முந்தி நேசரியில் அந்த உருண்டை வந்தோடனே நான் நேசரியை விட்டு போவோம் ஞாபகம் இருக்கு. உருண்டை வந்தோடனே வீட்டை வலிக்கிட்டு போடுறோம், அந்த விளையாட்டு தான். ஜனம் நீங்கள் கொடுக்குற அந்த புட்டு வலுவல் சாப்பாடெல்லாம் கொடுத்தோடனே வாங்கி கொண்டு வீட்டை போயிடும். கடைசியா திருவிழா முடிகிற பார்த்தா ஒருத்தர் நிற்காது. இல்ல திருவிழா ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தான் கொடுக்குறோம். முடிஞ்ச அப்புறம் கொடுக்குறேன், நல்ல காலம் முன்னு கொடுத்து விட்டுறேன், முன்னு கொடுக்குறேன். மற்றது பகல் திருவிழா மாதிரி இருத்தி அன்னதானம் கொடுத்தா அது இரவு 10-11 மணி ஆகி போயிடும். மற்ற நிகழ்ச்சியெல்லாம் செய்யணும்ன்றதுக்காக பாசல் கட்டி கொடுப்போமோன்னு யோசிக்கிறேன். அதுவும் செய்யறீ பாசலா கட்டி போட்டு அதுவும் இப்ப வழக்கமா வந்தது. ஒரு பாத்திரம் கல்யாண தண்ணி வாப்பாளுக்கு பாசல் கட்டி கொடுக்குறது. 300 பேர் வந்தா 300 பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்தா 300 சாப்பாடு பாசலும் போகும். 600 பேர் இல்ல கணக்கு. என்னட்டா போறது நிகழ்வு நடத்துறது. அது நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு 1500-2000 சமையல்காரன் சொல்றான் சாப்பாட்டு செலவண்டா. 300 பேர் வாழ இடத்துல நீங்க 600 பாசல் அட்டை வண்டியாக்குற, இன்னொரு 300 பாசலை கொண்டு போனா 600 சாப்பாட்டு காசுடா. என்ன தெரியல இந்த பாசல் அட்டை விளையாடுற இந்த ஏன் பழக்கிறீர்கள் பாசல கட்டி அண்ணாமரத்துல என்ன சாப்பாடை கொடுத்து உள வேண்டிய டான்ஸ் எல்லாம் கொண்டு போட்டு இந்த உள வடிவா செய்து விடுவோம். அப்படி என்ன காசா நீ நான் கோயில் பக்கம் வர வேணாம். காசு வேற இல்ல நீங்க விளையாடுற நீங்க சொல்லிக்கிறாங்க. நான் மீட்டிங் வந்து நான் குழம்பாவணி வரேன்னு சொல்லி சரி சரி விடுங்க. இந்த பண்டுகள்லாம் இந்த கிஞ்சிரிமாங்க டான்ஸ் எல்லாம் போட காலிக்கிறாங்க. அரகுற டான்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு இந்த ஊர் வழி இருக்க பொம்பளை பிள்ளைலாம் அரகுறையா திரியிறாங்க. இதுவெல்லாம் தேவையில்லை. சும்மா வாங்க பழைய புராணம் படிக்கணும். கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு சனம் பெருது ஒழுங்கா பாருங்க. கலை வடிவத்தை கொஞ்சம் பூத்துறீங்க. அது பூத்த இல்லாத கண்குளிச்சியா வடிவா பார்த்துட்டு கண்குளிச்சு பார்த்துட்டு போட்டு முடிங்க. சரி பாருங்க கண்குளிச்சுன்னா நீங்கள் என்ன பாருங்க கொஞ்சம் பார்க்க தேவையில்லை. கண்குளிச்சு கோயிலா விடுங்க.
மற்ற ஊரவன் செய்யறாண்ட காட்டி நீங்களும் துருவம் எடுக்கிறீர்கள் இப்ப வாரம் போட்டு பிச்சுவாணி உந்த அப்படி செய்யா யார் சொல்லிக்கிறாக்கா கோயில் வழியே கண்ட டான்ஸுகளும் கண்ட மேளம் அடிகளும் என்ன உதினி பழக்கி விட்டா நீ ஊர் வழியே இருக்க முழு கோயிலே கொண்டு தெரியப்படுறாங்க. இப்படித்தான் சில கலையண்ட பேரில் சிலர் வந்து தொத்தி கொண்டு வருது. சரி, அது கலை நல்லா தான் இருக்கப்போ அதை வேறு நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துவோம். இந்த பேரில் இந்த நாட்டு கலை இதை கொண்டு வந்து இங்கே நாங்கள் நடத்துகிறோம், இது நல்லா இருக்குது, ரசிங்க, அது ஓகே. கோயிலில் கொண்டு வந்தேன்டா ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி, ஒரு சடங்கு நிகழ்ச்சியில் கொண்டு வந்து அதை புகுத்துறியல் பூத்தினா நீ அது கொஞ்ச காலம் போக எங்களோட அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யும்? இதுதான் எங்களோட தமிழர் கலை, இதுதான் எங்களோட வழிபாடுன்னு நக்க போகுது. ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கே 300-2009 முறை நடந்தாண்டு தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்து கூத்தாடி கொண்டு தெரியல் ரோட்டு வழியை. இப்போ இதுகளுக்கு என்ன இதில் விளங்கப்படுத்துறது என்ன? சில பாட்டுகளே கேட்கலாம் கிடக்கு, டான்ஸுகளும் அப்படி பாட்டுகளும் அப்படி, அதை வேற கொள்றாங்க. கிக்கிரி மக்கினியண்டா அது ஒரு பக்கம் போகிறான், நீ அடுத்த வீட்டுக்கு போகிறான். என்ன செய்யறது? இந்த முறை காசு கொடுத்தனா இது இனி ஏன் பண்ணா நான் காசே கூட 5 என் காசு. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.